Exercise 6.1 second question from the given figure find the value of ஒரு ஃபிகர் கொடுத்துருக்கான். இதுலேருந்து எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இங்கே வந்து ஏபி வேல்யூ கொடுத்துருக்கான், பிடி கொடுத்துருக்கான், டிசி கொடுத்துருக்கான். நமக்கு இந்த வேல்யூவும் தெரியாது, இந்த வேல்யூவும் தெரியாது. தெரிஞ்சாதான் நம்ம இதுலேருந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க என்னன்னு பாருங்க, ஏபி கொடுத்துருக்கான். அப்போ ஏபி ஈக்குவல் டு 13. நெக்ஸ்ட் பிடி கொடுத்துருக்கான், பிடி ஈக்குவல் டு வந்து 5. நெக்ஸ்ட்டு டிசி வந்து 16 கொடுத்துருக்கான். இப்போ நமக்கு பிசி ஃபுல்லாக தான் வேணும். அப்போ பிசி கண்டுபிடிக்கலாமா? இல்லைந்து பிசி ஈக்குவல் டு 5 + 16 ரெண்டே ப்ளஸ் பண்ணால் கிடைக்கும். பண்ணும்போது வந்து 21 கிடைக்கும். இப்போது நமக்கு ஏடி வேணும், ஏடி தெரியாது. பித்தாகரஸ் தியரம் படி நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ வந்து ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு √AB² மைனஸ் பிடி ஸ்கொயர் ரெண்டே மைனஸ் பண்ணால் கிடைக்குமா? இப்போ பாருங்கள், ஏபி ஸ்கொயர், ஏபி என்ன கொடுத்துருக்கான்? 13 ஸ்கொயர் மைனஸ் பிடி ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர். இப்போது 13 ஸ்கொயர் வந்து 169 மைனஸ் 5 ஸ்கொயர் வந்து 25. இப்போ ரெண்டே மைனஸ் பண்ணும்போது வந்து 144 கிடைக்கும். 144. இப்போ ரூட்டுக்குள்ளே வந்து வெளியே எடுக்கும்போது 12 தான், 12 ஸ்கொயர் தான் 144. இப்போ √12² தான் 144. அப்போது இதுலேருந்து நமக்கு ஏடி ஸ்கொயர் வந்து √12². அப்போ நமக்கு ஏடி தான் வேணும். ஏடி வேணா ரூட்டுக்குள்ளே வந்து வெளியே எடுத்துடலாமா? அப்போ 12 தானே, ஏடிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 12. அப்போ ஏடிக்கு வேல்யூ இதில் போட்டுக்கலாமா? 12. நெக்ஸ்ட்டு நமக்கு ஏசி வேணும். ஏசி ஸ்கொயர் பிதாகரஸ் தியரம் படி ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு √AD² ப்ளஸ் இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது கிடைக்கும். அப்போ ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர். இப்போ √ADக்கு வந்து 12 ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ப்ளஸ் 16 ஸ்கொயர். இப்போ 12 ஸ்கொயர் வந்து 144, 16 ஸ்கொயர் வந்து 256. இப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 400 கிடைக்கும். 400. இதை வந்து √20² எடுத்துக்கலாமா? இப்போ ஏசி ஈக்குவல் டு 20. ஏசி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, 20 போட்டுக்கலாமா? இப்போ நமக்கு என்ன வேணும், என்ன கேட்டிருக்கான் பாருங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சைன் பி. சைன் பினாலே நமக்கு தெரியும், ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டீனியஸ். இப்போ பாருங்கள், பி ஆங்கிளில் வந்து பி ஆங்கிள் இருக்குது. ஆப்போசிட் சைடு எதுனா இது வந்து ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசண்ட், இது வந்து ஹைப்போட்டீனியஸ். நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து அட்ஜசண்ட், இப்படி இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து ஹைப்போட்டீனியஸ். அப்போது ஆப்போசிட் சைடு வந்து 12, ஹைப்போட்டீனியஸ் வந்து 13. அப்போ 12/13 எடுத்துக்கலாமா? இப்போ சைன் பி ஈக்குவல் டு 12 divided by 13. நெக்ஸ்ட் வந்து சீக்கன் பி வந்து ஹைப்போட்டீனியஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம படிச்சு வச்சிருக்கணும். இப்போ வந்து சீக்கன் பி ஈக்குவல் டு ஹைப்போட்டீனியஸ் பி தான். அப்போ வந்து ஹைப்போட்டீனியஸ் 13, அட்ஜசன்ட் வந்து 5. அப்போ 13 divided by 5 போட்டுக்கலாமா? இப்போ சீக்கன் பி ஈக்குவல் டு 13 divided by 5. தேர்ட் சப்டிவிஷன் காட் பி வந்து அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. இப்போ பாருங்கள், அட்ஜசன்ட் சைடு வந்து 5, ஆப்போசிட் சைடு வந்து 12. 5/12 போட்டுக்கலாமா? வந்து 5 divided by 12. நெக்ஸ்ட்டு காஸ் சி ஆங்கிளில் கொடுத்துருக்கான். காஸ்னாலே அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். இப்போ சி ஆங்கிள் பாருங்கள், சி ஆங்கிள் என்ன இருக்குது, இதில் வந்து அட்ஜசன்ட் சைடு வந்து 16, ஆப்போசிட் சைடு வந்து 12, ஹைப்போட்டீனியஸ் வந்து 20. இப்போ நமக்கு வந்து அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். அட்ஜசன்ட் சைடு வந்து 16, ஹைப்போட்டீனியஸ் 20. 16/20 போட்டுக்கலாமா? 16 divided by 20. இதை வந்து கட் பண்ணி கூட எழுதிக்கலாம். 4 into 4 வந்து 16, 5 into 4 வந்து 15, 5 into 4 வந்து 20. அப்போ 4 divided by 5. ஃபிஃப்த் சப்டிவிஷன் tan C வந்து டேனுக்கு வந்து ஃபார்முலா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ சி ஆங்கிளில் பார்க்கணும். சி ஆங்கிள் என்ன இருக்குது, ஆப்போசிட் சைடு வந்து 12, அட்ஜசன்ட் வந்து 16. அப்போ 12/16 போட்டுக்கலாமா? வந்து 12/16. 3 into 4 வந்து 12, 4 into 4 வந்து 16. அப்போ 3 divided by 4, 3/4. சிக்ஸ்த் சப்டிவிஷன் கொசிகன் சி. கொசிகன் ஃபார்முலா வந்து ஹைப்போட்டீனியஸ் டிவைடட் பை ஆப்போசிட் ஆங்கிள். நமக்கு வந்து சி ஆங்கிளில் பார்க்கணும். இப்போ சி ஆங்கிளில் பாருங்கள், ஹைப்போட்டீனியஸ் வந்து 20, ஆப்போசிட் சைடு வந்து 12. அப்போ 20/12 போட்டுக்கலாமா? இப்போ 20 divided by 12 கட் பண்ணிக்கலாமா? 5 into 4 வந்து 20, 3 into 4 வந்து 12, 5/3.
இதுதான் ஆன்சர்.